ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் மஸ்டர்ட் ஆயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி லேயர்ஸ் மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 2 கைப்பிடி ஃபுல்லாக. அதை இந்த மஸ்டர்ட் ஆயிலை லைட்டாக பார்த்திங்கன்னா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் வதங்கி முடித்த உடனே அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா வெங்காயத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லேயர் பண்ணி அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போது அதில் மீதி இருக்கக்கூடிய ஆயிலில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிஞ்சு வந்தோடனே அதில் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இதில் சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சாட்டை பண்ணி விடுங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரா மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரக்கூடிய இந்த டைமில் ஒரு 3-3.5 தக்காளி 4 தக்காளி வச்சுக்கோங்களேன். நல்லா பார்த்திங்கன்னா சாப் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா கலக்கி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா உங்களுக்கு குக்காகி இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வரும். இந்த டைமில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் அது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, தூள் உப்பு தான் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கடன்னு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆனியன் கிரேவி எல்லாமே பிளெண்ட் ஆகட்டும். இப்போ தயிர் ஒரு 50 ml அந்த அளவுக்கு நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ்அப் ஆனோடனே வீட்டு குழம்பு மிளகாய் தூள் காரம் வேணுன்ற பட்சத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாமே நல்லா இப்போ மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு அந்த மசாலா நல்லா வெந்து வரணும், குக் ஆகணும். அதுக்காக நல்லா தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு அப்போ தான் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு, பூரி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தோடனே ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் லேயர்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே இதில் நம்ம கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துலாம். இப்போ நல்லா மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. நல்லா கிரேவி ஃபார்முக்கு வந்துடுச்சு. உள்ளக்கூடிய மசாலா எல்லாமே நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் சப்ஜினும் சொல்லலாம், இதை சப்பாத்தி கூட அழகாக சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.